புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஹாபிச்சுவல் அஃபெண்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா, தொடர்ந்து பாருங்க ஒரே மாதிரியான குற்றங்களை இல்ல தொடர்ந்து குற்றத்தை செய்து கொண்டிருக்கும் ஒருவரை பார்த்து சொல்லுவாங்க ஹாபிச்சுவல் அஃபெண்டர் என்று. ஆனால் ஒரு பொறுப்பான கண்ணியமிக்க ஒரு பதவியில் இருக்கும் ஒரு நபர் ஒரே தவறை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் செய்கின்ற அவருக்கு என்ன மாதிரி பெயரை கொடுக்கலாம் என்பதை அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன் அவர் தான் முடிவு பண்ணணும்ட்டு முடிவு அவர்கிட்ட விட்டுறோம்னு சொன்னா, ஏனென்றால் பாருங்க, அவரை போன்ற ஒரு உத்தமவாதி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை கொண்டு போயிட்டு ஃபில்டர்ல போட்டா யாருமே பாருங்க அந்த ஃபில்டர்ல தங்க மாட்டாங்க. உத்தமர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அந்த ஃபில்டர்ல தங்கக்கூடிய ஒரே ஒரு உத்தமர் யார் என்றால் அது ஒருத்தர் தான். அது யார் அந்த உத்தமவாதி என்பதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா ஆதாரபூர்வமா அந்த உத்தமவாதியோட முகத்தெரிய கிழிப்பதை குறித்து பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடும். ஒவ்வொரு வருடமும் ஆர்என் ரவி அவர்கள், ஆர்என் அது சேர்ந்து சொல்லும் போது ஆர்என் அப்படின்ற ப்ரொனன்ஸ்ல மாறி எழுதுங்க. நாங்க ஆர்என் அப்படின்னு தான் சொன்னோம். அந்த ஆர்என் ரவி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஆளுநர் உரையை படிப்பதற்கு சட்டசபைக்கு வருவார், சட்டமன்றத்துக்கு வருவாரு. வந்த கையோட ஏதாவது ஒரு ஸ்கூல் பசங்க ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி ஸ்கூல்ல இருந்து ஓடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஓடுற மாதிரி இந்த வருஷமும் ஓடி இருக்காரு. நேற்றைய தினம் தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஆளுநர் உரையை படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த கையோட ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு தெரித்து ஓடுற மாதிரி இந்த வருஷமும் எங்க ஓடுற போறாரோ அப்படின்றதுக்காகத்தான் பாருங்க சபாநாயகர் அவர்கள் இந்த வருஷமாவது நீங்க ஆளுநர் உரையை படிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. படிக்கலாம், தப்பு கிடையாது. அதற்கு முன்பாக என்னப்பா தமிழ்தாய் வாழ்த்து நீங்க போட்டிருக்கீங்க எடுத்துறப்புல, அதுதானங்க மரபு. கடைசியாகத்தான் தேசிய கீதம் ஒலிக்கப்படும் அப்படிலாம் கிடையாது. மரபை உடைங்க. நான் வந்திருக்கேன்னு உடனடியாக தேசிய கீதத்தை நீங்க பாடணும் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. பண்ண மாட்டீங்களா? நான் போறேன்ப்பா, நான் போறேன். ஏன்பா வண்டி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வழக்கம் போல டிரைவர் சீட்ல உட்காந்து ரெடியா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டிக்குள்ள நான் ஏறுறேன்ப்பா, ஓடுறேன்ப்பா. 7 வண்டியை ஓட்டாரு இந்த வருஷமும். ஏன்பா ஓடினாரு? அதான் சொன்னாரு தேசிய கீதம் பாடலையா, இருக்க மாட்டேனே நானு, தங்க மாட்டேனே நானு. அது காரணம் இல்லைங்களே, வேற என்னமோ சொல்றாங்களே. ஆளுநர் உரையை படிக்க தொடங்கியவுடன் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதனைகளை குறித்து எழுதி வச்சிருக்காங்களே. என்ன சாதனை இது தமிழ்நாட்டில்? அப்படின்னா ஒரு சாதனை இல்லையே. தமிழ்நாட்டில் இருப்பது எல்லாமே அவலங்கள். என்ன அவலங்கள்? சட்டமன்றத்தை விட்டு வெளியேறிய கையோடு நீளமா ஒரு பதிவு போறாரு பாருங்க. எதிர்கட்சி பேசுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து சொல்ற அந்த வார்த்தைகளை அப்படியே பாருங்க கட்டு பேஸ்ட் காப்பி பண்ணி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தமிழ்நாட்டில் இது சரியில்லை, அது சரியில்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி இப்படின்னு பூஸ்டப் பண்ணிக்காரு பாருங்க. எப்படி இதை பார்க்கும்போது விசு அவர்கள் ஒரு படத்துல சொன்ன டைலாக் தான் ஞாபகத்துக்கு, நீ இலையை எடுனா நீ ஏன்பா தலையை என்ற அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன சட்டப்படி ஆளுநருக்கென்று விதிக்கப்பட்ட அந்த விதிமுறை என்ன இருக்கோ அதன்படி ஆளுநர் உரை எழுதி கொடுக்கும்போது படிக்க வேண்டியது. அதை விட்டு இலைய எடுனா ஏன்பா தலைய எண்ணணும்னு கேட்பாங்க இல்லைங்களா. தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை நான் படிக்க மாட்டேன், அதுல என்னென்னமோ எழுதி வச்சுட்டாங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்க? நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சமயத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் பெட்ரோல் விலையை அளவுக்கு அதிகமாக உயர்த்தி மக்களை கொடுமை பண்றாங்களே, நான் ஆட்சிக்கு வந்த கையோட பெட்ரோல் விலையை பாதியா கம்மி பண்றேன்னு பொய்யான வாக்குறுதி கொடுத்து விட்டு 3 பேட்ச் ஆட்சி 11 ஆண்டுகள் கடந்த நிலையில் கூட பாதி கம்மி பண்ணனாலும் இருந்த விலையை காட்டிலும் அதிகப்படியாக உயர்த்தி வச்சு மக்களை ஏமாத்தினுக்காரு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்களா? என்னையா காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரி அக்கிரம அநியாயத்துக்கு கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தி மக்களை கொடுமை பண்றாங்களே, நான் ஆட்சிக்கு வந்த கையோட இப்ப இருக்கிற சிலிண்டர் விலையை பாதியா குறைத்து மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி வந்துட்டு, ஆனா பாருங்க இருந்த விலையை காட்டிலும் அதிகப்படியாக உயர்த்தி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா மக்கள் தலையில விலைவாசி என்கின்ற சுமையை ஏற்றி வச்சிட்டாரு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமெரிக்க டாலருக்கு நிகராக நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு சரிந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் ஊழல். நாங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு எந்த அளவுக்கு உயர்த்தணும்னு சொல்லி இப்போ அதை விட டபுள் மடங்கு இந்திய ரூபாய் மதிப்பு சரிந்து கொண்டே இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு ஊழல் வளர்ந்துருக்கு பாருங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சிருந்தா கூட நிஜமான விசுவாசம் எப்படிங்க நான் அவங்களுக்கு எதிராக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாருங்க அப்படிதான் எழுதுறீங்களே. தமிழ்நாடு அரசை குறித்தும் தமிழ்நாடு அரசு செய்த சாதனைகள் குறித்தும் எழுதி வச்சிருக்காங்க. என்ன சாதனைங்க? பொருளாதார வளர்ச்சி. என்ன வளர்ச்சி அப்படின்னு கேட்க வேண்டியதுன்னு. என்ன பாருங்க, என்ன பொருளாதார வளர்ச்சின்னு கேள்வியை எழுப்பினால் அந்த பொருளாதார வளர்ச்சியை குறித்து மத்திய அரசு கொடுக்கிற ரிப்போர்ட், ஆர்பிஐ கொடுக்குற ரிப்போர்ட், சண்டைக்கு நீங்க போகணும்னு சொன்னா மத்திய அரசு கிட்ட ஆர்பிஐ கிட்ட தான் போகணும். உள்ளது உள்ளபடியே என்ன வளர்ச்சியை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கோ, என்ன வளர்ச்சி இருக்கோ அந்த வளர்ச்சியை குறித்து எழுதி வைத்தால் அதை படிப்பதற்கு ரவி அவர்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் இருக்கும் அவலங்களை மறைத்து விட்டு தமிழ்நாட்டில் என்னமோ எல்லாமே ஒழுங்கா இருப்பதை போல
இருக்கிறதெல்லாம் மறைச்சிட்டு பொய்யான உரையை தயாரிச்சு கொடுத்தா நான் எப்படிங்க படிக்க முடியும்? நான் எப்பேற்பட்ட உண்மைவாதி, எப்பேற்பட்ட உத்தமவாதி? இந்த மாதிரி ஒரு உத்தமவாதிக்கு முன்னாடி அந்த பொய்யான உரை எழுத்துக்களை படிக்கும் போது நான் எப்படிங்க அங்க இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. அதனால வழக்கம் போல விடு ஜூட்டு, தப்பு கிடையாது. வெற்றிகரமாக தொடர்ந்து 4 ஆண்டுகளாக சட்டசபைக்கு வந்த கையோட தெரித்து ஓடுவது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, எதிர்கட்சிகள்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஆளுநர் உரையை படித்து முடித்து விட்டு அதை அடுத்து எதிர்கட்சிகளுக்கென்று கொடுக்கும் நேரத்தில் என்னையா இது, ஆளுநர் இந்த மாதிரிலாம் படிச்சுருக்காரு அப்படின்னா இல்லைங்களே, சாதனம் எல்லாம் இவ்வளவு அவலங்கள் இருக்குன்ட்டு லிஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லைங்களா? எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை எதற்காக ஆளுநர் அவர்கள் பாக்கெட்ல போட்டுன்னு வரும்போதே செஞ்சுருக்காரு? அப்போ ரவி அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு மோசமான ஒரு அலர்ஜினா டாக்டரை பார்த்து ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டியதானே? உலகத்துல இருக்கிற எந்த மருந்து மாத்திரைகளாலும் பாருங்க, ரவி அவர்களுக்கு வந்த அலர்ஜியை குணப்படுத்தவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட அலர்ஜி. டிரிவிடியன் மாடல், டிரிவிடியன் ஐடியாலஜி. டிரிவிடியன் மாடல் என்பது அது ஒரு எக்ஸ்பைரியான மாடல். ரவி அவர்கள் ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு இன்டர்வியூ கொடுத்த சமயத்துல சொன்ன வார்த்தை தான் டிரிவிடியன் மாடல் என்பது காலாவதியாகி போன ஐடியாலஜி அப்படின்ட்டு. அந்த இன்டர்வியூ வந்த பேப்பரை இன்றைக்கும் பாருங்க, வந்த நாள் முதல் இன்று வரை அவரோட எக்ஸ்பேஜில் பின் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப டிரிவிடியன் ஐடியாலஜி, திராவிடம், தமிழ்நாடு அவருக்கு எப்பேற்பட்ட அலர்ஜின்ட்டு இதுல இருந்து தெரியுது இல்லைங்களா? இன்டர்வியூ கொடுத்து ஒரு ஆண்டுக்கு மேலாக ஆன நிலையில் கூட அந்த பக்கத்தை இன்றைக்கும் அவர் எக்ஸ்பேஜில் பின் பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னா, இந்த அலர்ஜிக்கு உலகத்துல எந்த மெடிக்கல் ஷாப்லயும் மருந்து கிடையாது, எந்த டாக்டர் கிட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒரு கவர்னர், ஒரு ஆளுநர் பதவிக்கென்று இருக்கிற மரபுகள், சட்ட விதிமுறைகள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் உள்ள பல நாடுகளில் உள்ள மரபுகளை குறித்து நம்ம நாளைய தினம் வெளியிடும் அந்த காணொலியில பார்ப்போம். இன்றைக்கு நான் உத்தமவாதி, உண்மைவாதி, பொய்யான உரையை தயாரித்து கொடுத்தா நான் எப்படி படிக்க முடியும்னு சொல்ற அந்த உத்தமவாதியோட முகத்திரை இந்த காணொலியில் ஒட்டுமொத்தமா கிழிய போகுது. பொய் இருக்கு இல்லைங்களா? அந்த பொய்யே பாருங்க, ரவி அவர்களை பார்த்து தெரித்து ஓடினோம். இவர் இருக்கிற ஊர்ல எனக்கு வேலையே இல்லைன்ட்டு ரவி அவர்கள் பேசுகின்ற பொய்யை பார்த்து நிஜமான பொய்யே தெரித்து ஓடினோம். அவ்வளவு பொய்ய ஊருக்குள்ள பேசியிருக்காரு. அப்பேற்பட்ட பொய்ய பேசி தெரிஞ்சுக்கிற ரவி அவர்களுக்கு உண்மையை பார்க்கும்போது அலர்ஜியாகத்தானே செய்யும். உண்மைவாதி, உத்தமவாதின்ற பேர்ல ஊருக்குள்ள சுத்தி நிற்கிற ரவி அவர்கள் எப்பேற்பட்ட பொய்யெல்லாம் பேசியிருக்காரு. மீண்டும் பாருங்க, மறுபடியும் 4வது முறையாக சட்டசபை விட்டு இதுக்காக தெரித்து ஓடினாரு. தமிழ்தாய் வாழ்த்தை பார்த்து விட்டு, தமிழ்தாய் வாழ்த்தில் வருகின்ற அந்த திராவிடம் என்கின்ற வார்த்தை அதை கேட்டாலே அவருக்கு அலர்ஜி ஆயிடுது. அதனாலதான் ஓடுறாரு. இவரோட அலர்ஜியை போக்கிக் கொள்வதற்காக இந்தி தினம் கொண்டாடப்பட்ட சமயத்தில் இந்த தமிழ்தாய் வாழ்த்தை வைத்து என்னென்ன காமெடி பண்ணாங்க அப்படின்றதை சேர்த்து ஹிந்தி மாத நிகழ்ச்சி டிடி தமிழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆளுநர் RN ரவி அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடல். முதல்ல அந்த நிகழ்ச்சியில பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்தை கேட்டுடலாம். கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில். நல்லாதான் போயிருந்ததுன்னு சொல்ற மாதிரி நல்லாதான் பாடிந்தாங்க. டக்குன்னு ஏதோ ஒரு வரியை மிஸ் பண்ணிட்டு பாடுற மாதிரியே அந்த டியூனே பாருங்க செட் ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க. சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தக்க சீரும் முதலும் தரிதல் திலகமுமே. நடுவில் விட்டு போன அந்த வரி என்னங்க? தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும். தெக்கனமும் அதிர்ச்சிறந்த நல் திருநாடும் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த நடுவில் வருது இல்லைங்களா திராவிட, அந்த திராவிடம் என்கின்ற வார்த்தை பாருங்க, நம்ம நிகழ்ச்சியோட தலைமை தாங்குறாரு இல்லைங்களா ரவி அவர்கள், அவருக்கு அலர்ஜி. டிடி தமிழ் நடத்தப்படுகின்ற இந்தி மாத நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருவதற்கு முன்பாகவே ரவி அவர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு, என்னங்க தமிழ்தாய் வாழ்த்து கண்டிப்பாக பாடுவீங்கல்ல? ஆமாமாங்க பாடுவோம். ஆனால் பாடும்போது கண்டிப்பாக அந்த திராவிடம் என்கின்ற வார்த்தையை விட்டுட்டு பாடுங்க, ஏன்னா எனக்கு அலர்ஜி. நீங்க பாட்டுக்கு தமிழ்தாய் வாழ்த்தை பாடும்போது அந்த திராவிடம்ன்ற வார்த்தையை சேர்த்து நீங்க பாடி அது பாருங்க மைக்கு வழியா பெருசா என் காதுல விழுந்து அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற சூழ்நிலை உருவாயிடும். அதனால பாருங்க, நான் கலந்து கொள்ளும் அந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கப்படும் போது திராவிடம் என்கின்ற வார்த்தையை விட்டுட்டு பாடுங்கன்னு சொன்ன விளைவு தான் பாருங்க இந்த மாதிரி வந்தது பாட்டு. அப்போ
அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது ஒலிக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலில் அந்த வரியை பர்டிகுலரா விட்டுருக்காங்கன்னு சொன்னா இவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல தான் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். நல்லாவே தெரியுது. நான் நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது திராவிடம்ன்ற வார்த்தை என் காதல விழுந்ததுன்னா உண்மையை தவிர நான் எதுவுமே படிக்க மாட்டேன்னு சொல்ற அந்த உண்மைவாதி பேசின பொய்யையும் அனைத்தையும் கலந்து பாருங்க. இந்த காணொலியில ஒரு சின்ன தொகுப்பை பார்த்துருங்க. திராவிடம் தேசத்தை துண்டாட நினைக்கிறதுன்ற ஒரு வார்த்தையை யார் சொல்றதுங்க? கவர்னர் மிஸ்டர் RN ரவி அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டில். அதுவும் எங்க சொல்றாரு? IITயில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்கள் முன்னிலையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. திராவிடம் தேசத்தை துண்டாட நினைக்கிறது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவிற்கு முந்தின நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாணவர்களுக்கு முன்னிலையில் சொன்னாரு. அதை தொடர்ந்துதான் இவர் திருந்தவே மாற்றாரு. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழ்நாடு மக்களின் வரிப்பணம் மூலமாக சம்பளம் முதல் அனைத்து சகலவிதமான வசதிகளோடு இருந்து கொண்டே எல்லாம் நம்ம நினைப்போம் விலை மதிப்பில்லாதது மனித உயிர் தான்ட்டு. யார் சொன்னதுங்க? அதெல்லாம் யாரோ தெரியாம சொல்லி வச்ச விஷயங்க. உண்மையில் விலை மதிப்பில்லாதது எதுன்னா காப்பர். காப்பரோட தேவை உலகத்துக்கே ரொம்ப தேவை. அதிலும் பாருங்க, இந்த காப்பரோட தேவையை பூர்த்தி செய்வதில் நம்ம நாடு அதிகப்படியான பங்கு வகிக்கிறது. அந்த பங்கு எதிலிருந்து வகிக்கிறது என்று சொன்னால் ஸ்டெர்லைட் மூலமாக. But they wanted this Sterlite to be closed because that Sterlite produced 40% of our copper need. And you know how copper is important? அதிகமான காப்பர் தேவையை பூர்த்தி செய்கிற இடத்துல ஸ்டெர்லைட் இருந்தது என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அந்நிய நாட்டு சக்திகளிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு கூட்டம் கூட்டமா கும்பல் கும்பலா ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் அப்படின்ற பேர்ல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நடத்தி அந்த ஃபேக்டரியை மூடுறீங்க. It was a purely foreign funded entire activities which led to the protest, unfortunate police firing. இதுக்கு யார் காரணங்க? வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் எல்லாம் வாங்கின தேவையில்லாம போலியான போராட்டத்தெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இப்படிதான் தேவையில்லாம உயிரிழப்புகள்லாம் நடக்கும். ஆனால் உயிர் இழப்புகள் இதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் காப்பர் தான் ரொம்ப தேவை. And you know how copper is important? உச்ச நீதிமன்றமே ஸ்டெர்லைட் ஆலையின் மூலமாக அங்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை தீர்ப்பின் வாயிலாக உடைத்த பிறகும் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உயிரெல்லாம் ஒரு உயிரே கிடையாது, காப்பர் தான் அதிகப்படியான உயிரை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்ற ஒரு உண்மையை எடுத்து சொன்ன இந்த உண்மைவாதியை தவிர வேற யாராவது உண்மையானவர்கள் இருக்காங்களா? ராமர் கோவில் திறப்பு விழா எல்லாருக்குமே தெரியும். நாடு முழுக்க ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி கோலாகலமாக நாடே ரொம்ப குதூகலமாக இருந்தார்கள். ஒரே ஒரு மாநிலத்தை தவிர தமிழ்நாடு. ராமர் கோவில் திறந்த அந்த சமயத்தில் ராமருக்காக அர்ச்சனை செய்வதற்காக ஆளுநர் RN ரவி அவர்கள் கோவிலுக்கு போன அந்த சமயத்தில் அந்த கோவிலுக்குள்ளே இருந்த பூஜை செய்கின்ற அர்ச்சகர் முகத்தில் ஏற்பட்ட ஒரு பயங்கர பயபீதி. நாடே கோலாகலம் பூண்டிருக்கும் இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் நிகழும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. அந்த அசாதாரணமான சூழ்நிலையில் காரணமாக பூஜை செய்கின்ற கோவில் அர்ச்சகர் முகத்தில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான மர்ம பய பீதி. எதற்காக பூஜை செய்கின்ற அர்ச்சகர் முகத்தில் இவ்வளவு பயம் குடிகொண்டிருக்க வேண்டும்ன்ற ஒரு உண்மையை யோசிக்கிறாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது தமிழ்நாடு அரசு மிரட்டி பயமூர்த்தி வச்சிருக்காங்க. அந்த பூஜை பண்ண அர்ச்சகர் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பட் எனக்கு ஒருத்தர் நீங்க சொல்லி தான் ஏதோ சொல்லியிருக்கான்னு தெரியுது. பட் நான் தெரியல. பட் ஆனா அவர் எங்க கிட்ட வித்தியாசமா பார்த்து நாங்க யாரும் பேசல. அவர் நல்ல ரொம்ப சந்தோஷமா சுவாமி தரிசனம் பண்ணி தான் பொறுப்பு. ஹியூஜ் சவுண்ட், மிகப்பெரிய சத்தத்தோடு, வெடிக்காத பெட்ரோல் பாட்டில் மிகப்பெரிய சத்தத்தோடு ஒன்னு பாருங்க. ஆளுநர் மாளிகைக்கு வெளியா வெடியுது, இன்னொன்னு ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே வீசுவதற்கு முயற்சி பண்றாங்க. ஆனால் அது ஆளுநர் மாளிகையோட காம்பவுண்ட் சுவர் இருக்கு இல்லைங்களா, அந்த சுவர் மீது பட்டு ஹியூஜ் சத்தத்தோட மிகப்பெரிய சவுண்ட்ல வெடிச்சு கவர்னர் மாளிகையோட காம்பவுண்ட் வால் சேதமாகுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு செய்தித்தாள்கள் வாயிலாகவோ அல்லது ஏதாவது ஒரு மீடியா தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட நியூஸ் எடுத்து போடலங்க. கவர்னர் அவர்கள் கையெழுத்திட்டு கொடுக்கப்பட்ட அறிக்கையில சொல்லியிருக்குங்க, வெடிக்காத பெட்ரோல் பாட்டில் ஹியூஜ் சவுண்டோடு வெடிச்சதுன்ட்டு. மிகவும் பொறுப்புள்ள கண்ணியமோடு நடந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பதவி பொறுப்பில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பச்சை பொய்ய டைப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்த அதிகாரபூர்வமான ஒரு ஆளுநரை எங்கேயா நம்ம பார்த்திருப்போமா? இப்ப இந்த இடத்துல சொல்லணும், யாரு தேசத்தை துண்டாட நினைப்பது? மக்களின் தேவைக்காக சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மசோதாக்களை நிறைவேற்றம் செய்து ஆளுநர் ஒப்புதலுக்காக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட கோப்புகள் அனைத்தையும் டிராயருக்குள்ள, மறுபடியும் சொல்றோம், ஆளுநர் மாளிகையில் உள்ள டேபிள் இருக்கும் இல்லைங்களா,
அந்த டேபிளுக்குள்ள இருக்கிற டிராயர், அந்த டிராயருக்குள்ள தமிழ்நாடு அரசு அனுப்பி வைக்கும் கோப்புகள் மொத்தத்தையும் உள்ள ஒழிச்சு வச்சுக்கின்னு பார்க்க வேண்டிய அந்த பதவிக்குரிய வேலையை நியாயமாக செய்யாமல் வேலை வெட்டி இல்லாதவங்க செய்யற வேலையை போல வெள்ளையாக இருக்கிற திருவள்ளுவருக்கு காவி கலர் பூசி ஒரு டிஜிட்டல் பெயிண்ட் அடிச்சு போட்டோ ஒன்று பெருசா பிரிண்ட் பண்ணி அதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சு அந்த போட்டோவுக்கு மலர் மாலை தூவி அதை ஒரு போட்டோ எடுத்து ட்விட்டர் பேஜில் போட்டு பாருங்க மக்களே, காவி கலர் உடை அணிந்திருக்கும் என்னுடைய திருவள்ளுவரை பாருங்கள்னு ஊருக்குள்ள இந்த மாதிரி ஒரு கவர்னர் வேலை வெட்டி இல்லாத வேலை செய்து நம்ம பார்த்திருக்கோமா? பார்த்ததே கிடையாது. ஏனென்றால் திராவிடம் தேசத்தை துண்டாட நினைக்கிறது. உலக பொதுமறையாக அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன கூட்டத்தோட சுயநலத்திற்காக ஒரு குறிப்பிட்ட கலருக்குள்ள அடைக்கிற யாருங்க தேசத்தை துண்டாட நினைக்கிறது? ஒரு ஆதின விழாவில் கலந்து கொள்வதற்காக ஆளுநர் அவர்கள் செல்கிறார். அப்படி சென்று கொண்டிருந்த அந்த சாலை வழியாக ஒரு சில கட்சிகள் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். முயற்சி வெறும் முயற்சியாக அல்லாமல் அந்த கருப்பு கொடி மற்றும் அவர்கள் கையில் உள்ள நிறைய ஆயுதங்களை வீசி எறிந்தார்கள். அப்படி வீசி எறிந்ததில் என் கார் கண்ணாடி உடைபட்டு கார் சேதமடைந்து என்னுடைய சட்டையெல்லாம் கிழிந்தது. ஆனால் இது குறித்து தமிழ்நாடு காவல்துறை தரப்பிலிருந்து எந்த ஒரு புகாரோ ஒரு சின்ன எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலங்கன்ற ஒரு விஷயத்தை வழக்கம் போல கையெழுத்து போட்டு புகார் மாதிரி கொடுத்தாரு RN ரவி அவர்கள். ஆனால் உடன் இருந்த தலைமை பாதுகாப்பு அதிகாரி என்ன சொன்னாரு? அதெல்லாம் நடக்கவே இல்லைங்க. அந்த மாதிரிலாம் கார் எங்கேயோ இருக்குது, எங்கேயோ போயிருக்குது. அவங்க எங்கேயோ தூரமா அந்த சாலை ஓரத்துல இருந்து ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. கருப்பு கொடி காட்ட வந்த கூட்டம் ரொம்ப தூரமா நின்னுறாங்க. எங்க வண்டி எங்கேயோ தூரமா போயிருக்குது. அவர் சொன்னதை போல எந்த ஒரு சம்பவம் நடக்கலன்ட்டு உடன் இருந்த தலைமை பாதுகாப்பு அதிகாரியே உண்மையை உடைக்கிறார்னு சொல்லும்போது, அப்ப அக்மார்க்கு ISO சர்டிபிகேட் பெறக்கூடிய அசல் பொய்ய அழகா அறிக்கை வாயிலாக சொல்றாருன்னு சொல்லும்போது, இவர் ஏன் திராவிடம் தேசத்தை துண்டாட நினைக்கிறதுன்ற ஒரு உண்மையை சொல்லக்கூடாதுங்க? திராவிடம் தேசத்தை துண்டாட நினைக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை ஆளுநர் RN ரவி அவர்கள் ஆதாரம் எல்லாமே சொல்றாரு. ஆதாரத்தோடு தான் சொல்றாரு. உதாரணத்துக்கு இந்த செவரை பாருங்க. முழுமை அடையாத சுவருக்கு சொந்தமாக இருக்கிற அந்த இடம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஒரு பள்ளி கட்டடம். பார்ப்பதற்கே உலக நாடுகள் யாராவது வந்து அந்த ஸ்கூல் பில்டிங்கை பார்த்தா பிரமித்து வாயடைத்து போகக்கூடிய வகையிலான இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் பில்டிங் எங்க இருக்குது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்சி செய்யற யோகி ஆதித்யநாத் ஆட்சியில மெயின்டைன் பண்ற அந்த ஸ்கூல் எங்க இருக்கு? இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கோங்க, என்ன இருக்குங்க? ஒண்ணுமே கிடையாது. தேவையில்லாம பாருங்க, சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. நல்லாவே இல்லை, வெள்ளையா இருக்குது. நல்லாவா இருக்குது? அங்க பாருங்க செவுரு எவ்வளவு அழகா இருக்குது. உள்ள இருக்கிற செங்கலே டிரான்ஸ்பரண்டா தெரியுதுன்னு சொல்லும் போது அது வல்லவோ ஸ்கூலு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் நடத்துறாங்களாங்க. ரொம்ப கேவலமாகுதுங்க. அப்ப பாருங்க, ரெண்டு ஸ்கூலையும் கம்பேர் பண்ணி பாருங்க, எந்த ஸ்கூல் தரம் எவ்வளவு உயர்ந்திருக்கும்னு சொல்லி. இந்த மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற தரமான ஸ்கூல்ஸ் மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு அரசு நடத்தியிருந்தா அப்ப திராவிடம் தேசத்தை துண்டாட நினைக்கிறதுன்னு சொல்லிதானாவது? ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த உதாரணம் தமிழ்நாடு அரசுக்கு சுத்தமா தெரியவே இல்லைங்க. எப்படியா சொல்லிக் கொடுங்க. அதை கத்துக் கொடுக்குற முயற்சி தான் RN ரவி அவர்கள் இறங்கித்தார். எப்படி தெரியுங்களா? நார்த் சைடு எடுத்துக்கோங்க, வட மாநிலங்கள் பக்கம் அந்த அளவுக்கு கல்வி வளர்ச்சி எல்லாம் வளரல. மருத்துவ கட்டமைப்பு கூட நம்ம நாட்டில் அதிலும் அதிகப்படியாக வட மாநிலங்கள்ல முன்னேறவே இல்லை. சோ கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும், மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும், தொழிற் கட்டமைப்பாக இருக்கட்டும், வளர்ச்சி என்கின்ற கட்டமைப்பாக இருக்கட்டும், எந்த வகையில் எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாடு எல்லாத்திலுமே நம்பர் 1 அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. ஏன் இருக்கிறது? உதாரணத்திற்கு 2024ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு இந்திய கல்வி அமைச்சகத்தின் NIRF வெளியிட்ட அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. என்ன அநியாயம், அக்கிரமம் நிறைந்துள்ளது அதில். IIT-யோட தரைவரிசைப்படி லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சென்னையில் உள்ள IIT, தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள IIT நம்பர் 1. நம்ம நாட்டில் உள்ள டாப் 100 IITஸ்ல தமிழ்நாட்டில் மட்டுமே 18 IITs இருக்கு. நேஷனல் யூனிவர்சிட்டி ரேங்க் டாப் 100ல நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 22 யூனிவர்சிட்டி உள்ளது. மாநில வாரியாக ஸ்டேட் வைஸ் யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட்ல அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் 1. மேலும் மாநில வாரியாக டாப் 100 யூனிவர்சிட்டியில அதுலயும் பாருங்க தமிழ்நாட்டை சேர்ந்த யூனிவர்சிட்டி 10 ரேங்கிங் லிஸ்ட்ல இருக்கு. நாடு முழுக்க உள்ள டாப் 100 காலேஜ்ல நம்ம தமிழ்நாட்டில் 37 காலேஜ் இருக்கு. கல்வி கட்டமைப்பு அனைத்திலும் நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு எல்லாத்திலுமே நம்பர் 1 கல்வி கட்டமைப்புல இருப்பதை தொடர்ந்து மருத்துவ கட்டமைப்பையும் எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா திராவிடம் தேசத்தை துண்டாட நினைக்கிறதுன்ட்டு சொல்லுவார் இல்லைங்களா? ஏனென்றால் ஊரோடு ஒத்து வாழாம நீங்க மட்டும்
தனியா தெரியுறீங்க. ஏன் தெரியுறீங்க? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஸ்கூல்ஸோட கட்டணம் இந்த மாதிரி இருக்குன்னா அதே ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலும் அந்த மாதிரி தான் நடத்தணும். தரமான கட்டணத்தோட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இயங்குவதை போல. ஆனால் அதை போல இல்லாமல் எல்லாத்திலுமே நாங்க தனியா தெரியணும் தேவையில்லாம இந்த மாதிரி கட்டமைப்பெல்லாம் ஏன் இவ்வளவு மேம்படுத்தி வைக்கிறீங்க? அதனாலதான் தேசத்தை திராவிடம் துண்டாட நினைக்கிறதுன்னு சொன்னாரு. இதுல என்ன தப்பு இருக்குன்ட்டு மிஸ்டர் ரவி கேட்பார் இல்லைங்களா? சிதம்பரம் நடராஜர் கோவில்ல இருக்கிற தீட்சிதர்கள்லாம் குழந்தை திருமணம் செய்யறாங்கன்ட்டு தமிழ்நாடு அரசு தேவையில்லாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது பழி வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக காரணத்திற்காக உள்நோக்கத்தோடவே பொய்யெல்லாம் பேசினுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைங்க. நான் நேரடியாக சென்று விசாரித்தேன். தமிழ்நாடு அரசு சொல்வதை போல அங்கு எதுவுமே நடக்கல. எதுங்க? தீட்சிதர்கள் குழந்தை திருமணம் செய்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து புகார் பதிவு செய்து அது சம்பந்தமாக வழக்கு தொடரப்பட்ட அந்த வழக்கு கூட உண்மை இல்லைன்ற ஒரு உண்மையை எடுத்து போட்ட இந்த உன்னதமான உண்மையாளர் அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சோம், ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம். நடந்த குழந்தை திருமணத்தை இதுக்காக நடக்கல என்றாரு. சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகும் கூட அப்புறம்தான் இவரை குறித்த உண்மையை அவரே ஒரு விழால சொல்லியிருக்காரு. அதுவும் எங்க கல்லூரி மாணவர்களிடம் ஒரு விழாவில் கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. அப்படித்தான் ஒரு மாணவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. வாழ்க்கையில் வெற்றி பெறும் நேரத்தில், அந்த மாணவர் கேட்கிற கேள்வி, வாழ்க்கையில் வெற்றி பெறும் நேரத்தில் தோல்வி அடைந்தால் எப்படி அதில் இருந்து மீண்டும் முன்னேறுவது? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில், வாழ்வில் தோல்வி என்பது என எதுவுமே கிடையாது. If I share with you, I was married at a very young age. Mine was a child marriage. I was married at a very young age. Mine was a child marriage. அதிலும் அவர் திருமணம் செய்த சமயத்தில் அவருடைய மனைவியின் வயது என்னென்ற ஒரு ரகசியத்தையும் போட்டு உடைச்சிருக்காருங்க. I was married at a very young age. Mine was a child marriage. My wife and I, we have grown together almost, and she has not gone to college. She has not gone to college, but she has been the pillar of my strength. I can take on the world. I don't care so long I know that, yes, when I come home, there is someone to stand by me. Nothing else. You don't need anything else. You don't need any motivator. You have to be yours. I said, Atmanaiva hi Atmano Bandhu Atmanaiva Riputatmana. You are your friend, best friend. You are your worst enemy. குழந்தை திருமணத்தை நான் ஏன் ஆதரிக்கிறேன்? நடந்த திருமணத்தை நான் ஏன் நடக்கலன்ற அநியாயத்துக்கு அபாண்டத்துக்கு இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் ஆதாரங்கள் இருக்கும் போதே சப்பக்கட்டு கட்டுறேன்னா, ஏனென்றால் நானே குழந்தை திருமணம் செய்தவன் தான்ற ஒரு ரகசியத்தை மாணவர்கள் முன்னிலையில் போட்டு உடைச்சிருக்காருங்க. I was married at a very young age. Mine was a child marriage. அப்படி குழந்தை திருமணம் செய்து கொண்ட பிறகும் கூட நான் என் மனைவியை படிக்க விடல. She has not gone to college. கல்லூரிக்கு கூட போகல, ஸ்கூலுக்கே போகல. ஸ்கூலுக்கு போய் இந்த சமயத்தில் தான் படிப்பை நிறுத்திட்டு குழந்தையை திருமணம் செய்து கொண்டார். அப்படி குழந்தை திருமணம் இவர் செய்து கொண்ட சமயத்தில் இவர் திருமணம் செய்து கொண்ட பிறகும் கூட படிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. ஆனால் என் மனைவியை மட்டும் நான் படிக்க விடல. ஏதோ தெரியாத புரியாத அறியாத வயதில் தான் திருமணம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், செய்து கொண்டோம் குழந்தை திருமணம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு, அறிவு முதிர்ச்சி அடைந்த பிறகு தப்புமா? படிக்காமலாம் இருக்கக்கூடாது. பெண்கள் தான் முக்கியமா படிக்கணும். பெண்களின் படிப்பு தான், கல்வி தான் ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கக்கூடியது. அதனால நீங்க படிக்கணும். நான் படிக்க வைக்கிறேன். என்னென்ன படிப்பு நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா படிப்பையும் படிங்க. அதற்கு உற்ற உறுதுணையாக நான் உங்க கூட பக்கபலமாக இருக்கிறேன்ட்டு அந்த அம்மா படிக்க வச்சிருக்கா இல்லைங்களா? ஏன் படிக்க வைக்கலங்க? எப்படிங்க? என்னங்க கேள்வி இது? ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசுல தானே படிப்பை நிறுத்திட்டு குழந்தையை திருமணம் செய்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த அம்மா எப்படிங்க காலேஜுக்கெல்லாம் போய் படிக்க முடியுங்க? அப்ப தெரிதல் இல்லைங்களா? படித்துக் கொண்டிருக்கும் பெண் குழந்தையின் படிப்பை நிறுத்திவிட்டு குழந்தைக்கு திருமணம் செய்து வைப்பது சட்டப்படி தவறுன்ட்டு, அப்படி சட்டப்படியான அந்த தவறையே அவர் செஞ்சுட்டு அப்படி செஞ்ச தவிர பகிரங்கமா சொல்றாருங்க பெருமையா. ஆமாமா, நான் குழந்தை திருமணம் தான் செய்து கொண்டேன், ஆனாலும் அதற்கெல்லாம் நான் வருத்தப்பட போவதில்லை. வருத்தப்பட்டு நான் ரியலைஸ் பண்ணி மனெல்லாம் திருந்த மாட்டேன். என் மனைவி எனக்கு உறுதுணையாக இருக்கிறார். நான் வெளியெல்லாம் போய் சுத்திட்டு வரும்போது என்னை வரவேற்பதற்கு அவர் காத்து கொண்டிருப்பார். என்ன சொல்றாருங்கப்பா? கணவர்லாம் வெளியே போயிட்டு ஆபீஸ்க்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுத்திட்டு எல்லாம் வீட்டுக்கு வரும்பொழுது வரவேற்கும் பொறுப்பை மட்டும்தான் பெண்களாகிய பெண்களுக்கு கொடுக்கணும்ன்றாரா? அந்த மாதிரி தான் நான் கடைசி வரை வச்சிருக்கிறேன்ற ஒரு உண்மையை ஒத்துக்கிறாரா? படித்து பட்டம் பெற்ற மிக முக்கியமான பதவி பொறுப்புக்கு வந்த பிறகும் சிறிய வயதில் நான் என் பெற்றோர்களின் வற்புறுத்தலின் காரணமாக குழந்தை பருவத்தில் குழந்தையை திருமணம் செய்து கொண்டேன்ற
ஒரு வருத்தம் கூட அவருக்கு இல்ல. இவருக்கே அந்த வருத்தம் இல்ல, தான் செய்தது தவறே இல்லைன்ற ஒரு வகையில இருக்கும் பொழுது இவருக்கு எப்படிங்க சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள்ள தீட்சிதர்கள் செய்கின்ற குழந்தை திருமணங்களை குறித்து கவலைலாம் இருக்கும்? இருக்கவே இருக்காது, இருக்கவும் கூடாது. அதனாலதான் குழந்தை திருமணத்தை இந்த நிமிஷம் மட்டும் அவர் ஆதரிச்சு இருக்காரு. ஒரு குழந்தையோட, பெண் குழந்தையோட படிப்பை நிறுத்திட்டு குழந்தையை திருமணம் செய்து கொண்டு பெருமையாக பேசுற இவரு தேசியவாதி, நியாயவாதி, ரொம்ப நேர்மையானவர். ஆனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட்டு பெண்களின் கல்வியையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி மேம்படுத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு திராவிடம் தேசத்தை துண்டாட நினைக்கிறது. அதனால்தான் இவரை மனதில் வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டில் எந்த விழாவில் கலந்து கொண்டாலும் எக்குத்தப்பாய் இடப்படமான கருத்து சொல்றாரு போது. இதே மாதிரி ஒரு விழாவில் கலந்து கொண்டு மாநிலத்திற்கென்று தனியான கலாச்சாரங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு கலாச்சாரம் ஒரு மாநிலத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நாட்டை சார்ந்தே இருக்கு. நான் பிறந்து வளர்ந்த மாநிலத்தில் குழந்தைகளை திருமணம் செய்து கொண்டார்கள், நானும் அப்படித்தான் செய்து கொண்டேன். ஆனால் தமிழ்நாடு மட்டும் அப்படிலாம் இல்லாம உயர்ந்து வளர்ந்து இருக்குது, பெண்களை உயர்த்தி இருக்குது. ஏன் அப்படி பண்றீங்க? பண்ணக்கூடாது. எல்லா மாநிலங்களும் எப்படி நாட்டை சார்ந்த கலாச்சாரம் இருக்கோ அந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு கொண்டு வந்துருங்க. அதனால்தான் ஒரு மாணவர் கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த மாதிரி ஒரு பதில் எடுத்து போட்டார். அப்படி ஊரோடு ஒத்து வாழாமல் தமிழ்நாடு மட்டும் தனியா தெரிஞ்சதுன்னா அதனால்தான் சொல்றாரு திராவிடம் தேசத்தை துண்டாட நினைக்கிறது. அப்ப குற்றம் உள்ள நெஞ்சிதான் குறுகுறுன்னு சொன்னோம். அப்படி குத்தினே இருக்கிற அந்த நெஞ்சை மேற்கொண்டு மேற்கொண்டு குத்துற மாதிரி தமிழ்நாடு அரசு நடக்கிற குழந்தை திருமணத்தை குறித்த உண்மையெல்லாம் எடுத்து போட்டா அவருக்கு குத்ததானே செய்யும். அப்படி குத்தும் காரணத்தினால்தான் திராவிடம் தேசத்தை துண்டாட நினைக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை சொல்லி 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 குத்துற அவரோட நெஞ்சுக்கு மருந்து போட்டுக்கிறாரு. அப்பப்ப ஆங்காங்கே ஒரு சில சமயங்களில் தெரியாமலோ அல்லது தெரிந்தோ வேண்டுமென்றே வன்மத்தை பரப்புறவங்க நாட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் 24 hours ஆல் டேஸ் ஆல் டைம் ஆல்வேஸ் வன்மத்தோடவே நடமாடி கொண்டிருக்கும் நபரை இதற்கு முன்பாக நம்ம எங்கேயாவது பார்த்திருப்போமா? முதல் முறையாக இவரை தான் பார்க்கணும். ரவி அவர்களுக்கு தமிழ்நாடுனா பிரச்சனை, தமிழ்னா பிரச்சனை, திராவிடம்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக இங்க இருக்கணுங்க? ஒன்னு ராஜினாமா பண்ணினோம், அப்படி இல்லையா நான் யார் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன்ல வந்து நில்லுங்க. ஏன்னா கோடிக்கணக்கான மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை இவருக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இல்லாத வேடிக்கைலாம் காட்டுறதை விட நான் யாருன்னு காட்டுறேங்க. நான் ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன்ல வந்து நிக்கிறேன், மக்கள் எனக்கு ஓட்டு போட்டோம், ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ன பதவியில நீங்க வந்து உட்கார்றீங்களோ அப்ப வந்து உட்கார்ந்து உங்களால தமிழ்நாட்டுல என்ன கிழிக்க முடியுமோ கிழிங்க, தப்பு கிடையாதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா? எப்ப கிழிக்க போறீங்க சார் தெரியாது. ரவி அவர்கள் தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா உண்மைவாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நாளை வெளியிடும் அந்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.